சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. நாம் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக நம்முடைய திருச்சபையிலே கூடி வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் இந்த சந்தோஷமான நாளிலே தொழுது கொள்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று நாம் சொல்ல முடியும். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தடுமாற்றங்கள் இருந்தாலும் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறதன்படி அவர் சர்வத்தையும் படைத்து ஆண்டிருக்கிறபடினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஆராதனையை நமக்கு ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை நாம் செலுத்தி சில பாடல்களை பாடி இன்று கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதியை நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். திருச்சபை குடும்பங்களாகிய உங்களை ஆண்டுடைய நல்ல நாமத்தினாலே தோத்திரங்களை செலுத்தி வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் அநேக இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் கூட, தொலைக்காட்சி நேயர்களையும் கூட இந்த நேரத்திலே தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் சொல்லி வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட புதிய காரியத்தை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்களுக்காக கடந்து வந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்கள் சபையிலே பாலகனாக உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட எங்கள் மத்தியிலே பாலகனாக பேச போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட அப்பா, ஒரு வீட்டில் பிள்ளை பிறந்தது என்று சொன்னவுடனே இனி அப்புறம் அவன் அந்த துக்கத்தை நினைக்க மாட்டான் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் பிறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் நாளாய் மாற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கிருபை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அன்பு செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த இடத்துல வாசம் செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வருவேன் என்று சொன்னதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனையும் பலனையும் கொடுக்கிற தேவனாக கர்த்தர் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. உன்னதத்தை விட்டு இந்த உலகை ரட்சிப்பதற்காக இரட்சகராய் வந்திருக்கிற எங்கள் அன்பின் இம்மானுவேலரே, எங்களோடு இதுவரைக்கும் இருந்து இந்த ஆராதனையை நீ நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த பீடத்திலே நிற்பதற்கும், உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கும், உம்முடைய பிள்ளைகள் தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக பார்ப்பதற்கும் நீங்க தந்த கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து உமது கிருபை பாடுகிற பாடல்ல இருக்கட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தியானிக்கிற சங்கீத பகுதியில இருக்கட்டும், கொடுக்கிட்ட நலத்திட்ட பணிகளிலே இருக்கட்டும்,
ஆண்டவரே அப்பா, கேட்கின்ற மகன் பேசுகின்ற, போதகர் பேசுகின்ற, தம்பி பேசுகின்ற வார்த்தையில இருக்கட்டும் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரம் மட்டுமல்ல, இனி உன் துக்க நாட்கள் முடித்து போயின, சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னதன்படி நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடனே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆளிடை கொடிலிடை மௌனம் உதித்தயம உதபாலகனாம், ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனாம். மறுபடி பாடுமா? ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே, ஆளடை கோடிலுடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆளடை கோடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாமல்லரோ. சொல்லுங்க. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாமன்னரோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே, ஆரிவராரோ தீத்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, தீத்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மேத்தவர் உலகிருள் நீக்கிட் அதிசய மேவியவின் ஒழியோ. எல்லாரும் மேத்தவர் உலகில் நீக்கிடும் அதிசய மேவியவின் ஒழியோ. அதனால ஆரிவராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆளடை ஒடிலிடை மௌனம உதித்த அற்புத பாலகனா. இயேசுவே, ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, பாட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆழ்பவனோ, பாட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆழ்பவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயவனோ. அதனால ஆரிவர்
ஆராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா. ஆமென். ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஜீவனின் அப்பமதா தாகம் தீர்த்திடும் பானமதா, ஜீவனின் அப்பமதா தாகம் தீர்த்திடும் பானமதா, ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கல் ஆனவர் இவர் தானோ, ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கல் ஆனவர் இவர் தானோ. அதனால ஆரிவராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடரே, ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா. ஆமென். ஆளடை கொடிலிடை மௌனமாய் உதித்த என் அற்புத. நல்ல கைய தட்டி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பரி என்னன்னு தெரியுமா? ஜீவனின் அப்பமதா தாகம் தீத்திடும் பானமதா, ஆவலாய் ஏழைகள் அடைக்கலம் அடைந்திடும் என்னவா ஆனவர் இவர்தானோ. அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டான்ஸா இருக்குங்க? பட்டத்து துறைமகனோ நம்மை பண்புடன், அதாவது ஆட்சி செய்யறவங்க எப்படி இருக்கணும்? சரி, ஒரு குடும்பத்தை நடத்துகிற புருஷன் எப்படி இருக்கணும்? முதல்ல பண்புள்ளவனா, ஒரு பெர்ஃபெக்ட் மேனா என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஊழியத்தை நடத்துறேன் நான் எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன பிள்ளை சொன்னாலும் என் சைடுல இருக்கிற குறைகளை சரிப்படுத்தி என்னை பண்புள்ளவனாக மாற்ற வேண்டும். உண்மையா பையா? இவன் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? என்கிட்ட அப்படி இப்படி அதெல்லாம் நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப அழகா அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி, பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு. கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்களேன். மன்னிச்சதுனாலதான் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ், இந்த 2025 கிறிஸ்துமஸும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமேன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டுங்களேன். மன்னிக்கணும். அதுதான் தேவனுடைய பிரதான கற்பனைகளிலே அன்புக்கு அடுத்தபடியாக பார்க்கிற கற்பனை. அல்லேலூயா. அதே அவர் என்ன நமக்கு என்ன செஞ்சுட்டு போனாங்க? காட்டிட்டு போனாங்க. அதான் சொல்றாங்க, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாய். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மன்னிப்பார். ஒரு கொலைகாரன் மகன் தான் தெரியும் தாய்க்கு. வேசித்தனத்தில் தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டிருக்கிற மகன் தான் தெரியும் தாய்க்கு. ஆனா தன் பிள்ளைக்காக நிற்பாள். கடந்த நாட்களில் கூட என்ன இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு 36 வயது. ஆண்களை விட 2 மடங்கு குடிக்கிறாள் அந்த பெண். ஆனால் தாய் கொண்டு வந்து என் மகளும் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி கதறி அழுகிற ஒரு சூழ்நிலையை பார்த்தேன். அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் நாம ஆண்டவர் மேலானவர். அதான் சொல்றான், கட்டளை மீறிடும் யாவருக்கு மன்னிப்பு காட்டிடும் தாயவனும். அதான பாரு, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், ஆனால் என் ஆண்டவர்
மன்னிப்பு கொடுத்து போடா சாப்பிட்டு போ, போடா சாப்பிட்டு போ. எத்தனையோ வீட்டில் நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சம்பவம், பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அந்த பயலுக்கு மட்டும் இந்த வீட்டில் சோறு தண்ணி போச்சு, இந்த வீட்டில் ஒரு பயலும் இருக்க மாட்டீங்க அப்படிம்பாரு மிச்சம் இருக்கிறவங்கள பார்த்து. ஆனா தாய் பிள்ளை பசியோடு மாடியில படுத்திருந்தாலும் அடுத்த வீட்டில் படுத்திருந்தாலும் எப்படியாவது அந்த பிள்ளைக்கு சாப்பாடை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை தட்டிக்கோங்க. அப்படி ஒரு தாயை போன்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் நம்மை பண்புள்ளவனாய் மாற்றுவதற்கு, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எப்படி வந்தாரு? ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமாக. ஜீவ அப்பம் யாரு? அவர் தானே சொன்னார்ல, ஜீவ அப்பம் நானே, என்னை அல்லாமல் பிதாவினிடத்திற்கு வருவனும். அவர் எப்படி வெளிப்பட்டாரு? யோவான் சுவிசேஷத்துல நான் வாசிக்கல, மாம்சமாகி வார்த்தையாகி, சொல்லிருங்க கரெக்ட், வார்த்தையாகி மாம்சமாகி வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டார்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வெளிப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி போகட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த ஒரு மாசம் முழுக்கும் நம்மளால பெத்தலைக்கு போக முடியுதோ இல்லையோ, அவரை போற்றி துதி மனமே. திருமங்கலத்தில் ஒரு கேரளுக்கு நான் போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், ஆனால் அந்த ஆளு கேட்க மாட்டேங்குது. அந்த ஆள் எப்படி பாடுது? வெத்தலையில் பிறந்தவரைன்னு பாடுது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் அப்படித்தான் காதில் விழுகுது எனக்கு. ஆனா பாட்டு என்னன்னா, பெத்தலையில் பிறந்தவரே. பெத்தலையா வெத்தலையா? சரி கரெக்ட். இப்ப பாரு, கரெக்டா பாடிடுவீங்க நம்புறேன். பாடுமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் நீங்க பாடுங்க, போற்றி துதி மனமே. பாடுமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. படைத்தாண்ட சர்வ வல்லவர், பாடுங்க, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனா தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. மீதி உள்ள மைக் எடுத்துங்க. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில பிறந்தவரை போற்றி துதி மனமே. பாடுங்க. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனார் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆமா, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்றோன் பசுந்தொட்டில படுத்திருக்கிறார். ஆமென். இங்கு பங்கமுற்ற பாடுப்பா படுத்திருக்கிறார். அதனால குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனார் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. அமராசா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஓ தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. முன்பு
முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, ஓஹோ, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, ஓ, மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. அதனால குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனா தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆமென். ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டு, ஆமென், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டு இங்கு ஆட்களோட சத்தத்துக்குள்ள அழுது பிறந்தா. ஆமாப்பா, ஆட்களுடன் சத்தத்துக்குள்ள அழுது பிறந்தா. அதனால குளிரும் பனியும் தொட்டினிலே, கோமகனா தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஓ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, ஓ, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடனே போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடனே போய் துதிக்க ஏகிடுவோமே. அதனால குளிரும் பனியும் தொட்டினிலே, கோமகனா தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆமென். ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி. நல்லா கையை தட்டி துதிங்க பாப்போம். நல்லா லேடிஸ் பக்கம் இப்ப கை தட்டலே இல்ல பாருங்க. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். நிறைய பேர் எப்படி பாடுறீங்கன்னா, சர்வத்தையும் படைத்தாண்டா. டா டா கிடையாது, அது சர்வத்தையும் படைத்து ஆண்ட. ஆண்டவன் என்று எப்படி பேர் வந்துச்சுன்னா, அவர் இந்த உலகத்தை ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அண்டம் என்றால் என்ன? உலகம். அந்த முழுவதற்கும் ஒரே கடவுள் அவர்தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையும் பலியாய் கொடுத்த, ஆசையாய் ஆவலாய் வந்த இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நீங்க என்ன கொண்டாடுறீங்க? நல்லா சொல்லுங்க, என்ன கொண்டாடுறீங்க? சரி, இது எங்கேயாவது ஆண்டவர் கொண்டாட சொல்லி இருக்கிறாரா? உலகமெங்கிலும் நீங்க நானும் கொண்டாடுறோம், சந்தோஷம்தான். ஆனா கொண்டாட சொல்லி இருக்கிறாரா? கொண்டாடணும். ஆனா வேதத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரும் அளவும் எதுல நினைவு கூறணும்? அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். அப்படித்தானே சொல்லியிருக்கேன். நான் பிறந்ததை நினைவு கூறுங்கள்னு சொல்லியிருக்கா? இன்னைக்கு வேதத்தினுடைய ரகசியத்தின் படி பார்த்தால், வேத சட்டத்தின் படி பார்த்தா, பேர் விளங்கின மனிதர்களிலே பரிச்சயமான மனிதர்களிலே யோபுவாகட்டும் எரேமியாவாகட்டும் பிறந்த நாளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சபிச்சிருக்கிறாங்க. ஏன்? இங்கதான் நீங்க கவனிக்கணும். அவர்கள் எல்லாம் ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீக்கு நியமிக்கப்பட்டு பிறந்தவர்கள், பாடுகளின் வழியாய் வந்தவர்கள். ஆகையினால் அவர்கள் பிறந்ததின் நோக்கத்தை, சந்தோஷத்தை அனுபவித்து துக்கங்கள் வரும்போது சபித்தார்கள். அப்படித்தானே? ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்திலே. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது பரிசுத்த ஆவி
நாள் அவள் என்ன செய்தாள்? கர்ப்பவதியானாள். அது குழந்தை இல்லை, பிறக்கும் போதே குழந்தையாக வந்ததே தவிர, ஆனால் பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட அண்ட சராசரங்களையும் மீட்க வந்த என் ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அங்க சொல்றான், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லமை உள்ளவர். எபிரேய நிருபம் 3வது அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கும் போது இதனுடைய விளக்கம் அங்கே இருக்கிறது. இதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அடுத்த பகுதி பேர் அப்ப சுரேந்தர் சொல்லுவான், அண்ணே நீங்களே பிரசங்கத்தை முடிச்சிருக்கலாம்லண்ணே, நீங்களே பிரசங்கத்தை முடிச்சிருக்கலாம்லண்ணே அப்படின்னு பாரு. என் தம்பி அப்படி என்னைக்குமே சொன்னதில்லை. ஆனாலும் அவங்களுக்குரிய டைம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனாலும் முழுமை பெற்று விட வேண்டும் இல்லையா? இது நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியல. பாடும்போது வேகமா பாரு, சர்வத்தையும் படைத்தாண்டா டா டா டா, படைத்து ஆண்ட. அதுல இன்னொரு வரி பாடுவீங்கல்ல, ஆவிகளின் போற்றுதலால். அதை நீங்க வேகமா பாடும்போது எப்படி பாடுறீங்க? கொண்டோம் ரைட். அடுத்த வரி ஆட்கள் உள்ள அப்படின்றீங்க. ஆனா அதுல போட்டிருக்க என்னன்னா, ஆட்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். அல்லேலூயா. அதைத்தான் மரியாள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி பாடினாங்க? அன்னைக்கு கூட நம்ம பாடினோம்ல, இல்லாத ஏழைகளுக்கு செல்வம் எல்லாம் கொடுக்க வந்த செல்வமே நீ அழுதாள், இந்த நாடும் சிரியாதோ. வான்தூதர் தாலாட்டை கேட்ட மாமணியே உனக்கு, நான் பாடும் தாலாட்டை கேட்க நன்றாயிருக்கலையோ. எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? சரி, அந்த அழகை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களை தியானிப்போம். இந்த மாதம் முழுவதும் தியானித்திருக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையில எப்போதும் பாடல் வேலைக்காக அன்பு மகள் ஜெபிப்பாங்க. ஜெபம் செய்வோம். ஜெனிபர் ஜெபம் பண்ணுங்க சீக்கிரமாய். சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீர் பிறந்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களை ஒரு பாத்திரமா இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த நேரத்தில் நீர் மட்டும் பிறக்கலை ஏசப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய புதிய கிருபை பிறந்திருக்குது ஏசப்பா. எல்லாருமே இந்த நாட்கள்ல உம்மை கொண்டாடுகிறாங்க ஏசப்பா. ஆனா நீர் வரும் அளவும் நினைவு கூற வேண்டும் என்று சொன்ன அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஏசப்பா. அடியேன் எப்படி காத்திருக்கிறார்களோ அதன் போல நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உம்மிடம் வந்து சேரும் வரை உம்மை நாங்கள் நோக்கி நாங்கள் பரிதபிக்கிறோம் ஏசப்பா. நீரே நல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. இன்னைக்கு நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் மாத்திரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நீரே வழி காட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்புக்கென்று இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதியை நாம் சபையார் எழும்பி நின்று வாசிக்க கேட்போம். சகோதரர் சுரேந்தர் டேனியல் அவர்கள் வாசிக்க, பின்பாக சபை மக்களுக்கு இருக்கிற மைக்கில் எடுத்து சத்தமாய் வாசிக்க, கடைசி வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து தியானிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 96வது சங்கீதம். 96வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோசரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோசரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சகரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். கடைசி வசனம் சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதான் அந்த கடைசி வசனம். கடைசி வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிங்கம்மா. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு வந்தாரு? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க இந்த உலகத்திற்கு வருகிறார். அல்லேலூயா. கடைசி காலத்துல இந்த 2025 கூட எத்தனையோ பேர் இப்பவும் எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஒரே அநியாயமா என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பூலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சத்தியத்தை அறிந்திருக்கிற உங்களை சத்தியத்தின்படி விசாரித்து சத்தியத்தின்படி விடுதலை கொடுக்க சத்தியமானவர் அன்றைக்கு வந்ததை போல மறுபடியும் வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அன்பு மகள் திவ்யா சங்கீத பகுதிக்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல 2-3 பேர் கூடி இருக்கிறோமோ அதன் மத்தியில் அசைவாடுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே பெரியவரும் அப்பா, நீரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறீர் அப்பா. எல்லா தேவர்களிலும் பெரியவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. வானங்களை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. எல்லாமே அப்பா, எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கு அப்பா. மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கு அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்வதாக ராஜா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சபையார் அமர்ந்து கொள்ளலாம். பாடல் பாடுகின்ற வேளையிலே காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை முடிந்தவுடன் நம்முடைய எட்வின் அண்ணன் அவர்கள் காணிக்கைக்காக சுருக்கமாய் ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபின் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று இஸ்ரேல் செங்கோல் எங்கும் கரிக்கும் என்று. யாக்கோபின் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று இஸ்ரேல் செங்கோல் எங்கும் கரிக்கும் என்று. ஆக்கம் இழந்து மறுவா குறைத்த பாலாதீக்கன் மொழி பொய்யாதே பாக்கியரே. ஆக்கமிழந்து மறுவா குறைத்த பாலாதீக்கன் மொழி பொய்யா பாக்கியரே. யூதர் அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ. பரம்பர் ஞானத்தை பழிப்போமோ, யூதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ. யூதர் அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. இயேசு பயத்தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். இயேசு பயத்தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை எல்லுது பார். பூசனை காணல் குடைகள் கொண்டு அவர் பொன்னடி வணங்குவோம்,
நடுவில் நின்று பூசனை காணனன்கள் கொடைகள் கொண்டு அவர் பொன்னடி வணங்குவோம். நடுவில் நின்று யூதர் அரச காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோம். அலங்கார மனை ஒன்று தோன்றுது பார், அதன் அழகு மனம் கண்ணம் கவர்ந்தது. ஓஹோ, அலங்கார மனை ஒன்று தோன்றுது பார், அதன் அழகு மனம் கண்ணம் கவர்ந்தது பார். இளவரசர் அங்கிருக்கோ நிச்சயம் பார், நாம் எடுத்த கருமம் சித்தி ஆகிடும் பார். இளவரசர் அங்கிருக்கோ நிச்சயம் பார், நாம் எடுத்த கருமம் சித்தி ஆகிடும் பார். யூதர் அரசனை காணாமல் இருப்போமோ, ஆயுளை வீணாக. நல்லா கவனிங்க. நம்முடைய சகோதரர் சகோதரிகள் கொடுத்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கான காணிக்கைகள், கேரல் ரவுண்டில் நம்முடைய பார்வையற்ற குடும்பங்கள், நம்முடைய பணியாளர்கள் கொடுத்த காணிக்கைகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து கவனிச்சு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. இந்த நாள் சபையில் கொடுத்தவங்க, நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து தாங்குற எல்லாருக்காகவும் அண்ணா எட்வின் அண்ணா இப்பொழுது ஜெபம் செய்வாங்க. சுருக்கமாய். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கத்தக்கவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், கனத்திற்குரியவரே உம்மை கனப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட அருமையான உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த அருமையான காணிக்கைக்காக கூட நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், இந்த காணிக்கைகள் உம்முடைய திருப்பணிக்கென்று செலவிடத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறீர். ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவரே, எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆண்டவரே இந்த காணிக்கை பயன்படுத்தி வருவதற்காக கூட நாங்கள் நன்றியோடு எத்தனையோ அநாதை பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வி செலவுக்கு ஆண்டவரே இந்த காணிக்கைகள் பயன்பட்டு வருவதற்காக கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான தாசனை ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த அன்பு மகனை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நீர் அழைக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கொடுத்த கரங்களை மீண்டும் நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்க. கேரல் ரவுண்டில் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த நாள்லையும் கூட ஆண்டவரே காணிக்கை செலுத்தின எல்லா கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் ஐயா. ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடட்டும் ஐயா. அப்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நிறைவான கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவுக்குள்ளாக வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைவுகள் வரும் பொழுது குறைவுகள் ஓடி போகும் என்று எழுதியிருக்கிறோம். எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போகட்டும். எல்லா நிறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால பெருக பண்ணட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், துதிகான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல கடவுளே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே இருந்து இந்த ஊழியத்தை நீ நடத்துவதற்கு அநேக பிள்ளைகளை எழுப்பி கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இந்த ஊழியத்தின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், இந்த சபையின் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், ஏழை எளிய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்பி கொடுத்து உம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற நீர் கிருபை செய்யும். இதற்காக என்னோடு உழைத்த ஜெபித்த அத்தனை குடும்பங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கிற சமாதானம், நீங்க ஆசீர்வதிக்கிற சந்தோஷம், நீங்க ஆசீர்வதிக்கிற ஐஸ்வர்யம் கடந்து வர வேண்டும் என்று மனதார கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த நேரத்திலும் கூட அமர்ந்திருக்கிற கிறிஸ்மஸ் நாளிலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் தோத்திரங்களையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Wish you all the believers, brother and sister, thank you all, thank you, happy Christmas. இந்த நேரத்திலும் கூட ஒரு சில அறிவிப்புகளை நான் சுருக்கமாய் தந்து தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சில அறிவிப்புகளை மட்டும். வருகின்ற 28, 29, 30 ஆகிய தேதிகளிலே நாம் திட்டமிட்டிருக்கிறதன்படி அல்ல, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதின்படி ஒவ்வொரு நாளும் காலை 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை தோத்திர கூட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 8 மணிக்கு ஆராதனை, 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அல்லேலூயா. 30ஆம் தேதி அந்த கூட்டத்தின் முடிவிலே மாதத்தில் 4வது சனிக்கிழமை கொடுக்கின்ற அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே உங்கள் யாவருக்காகவும் நான் உபவாசத்தோடு காத்திருந்து தோத்திரங்களை செலுத்தி உங்களுக்கு எண்ணெய் பூசி கட்டுடைப்பு ஜபங்களை, சுத்திகரிப்பு ஜபங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் இந்த 3 நாள் விசேஷித்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 31/12 அன்று பழைய ஆராதனையும் புதிய ஆராதனை, முதல் தேதிக்கான புதிய ஆராதனையும் சேர்த்து நடைபெற இருக்கிறது என்பதெல்லாம் திருச்சபை மக்கள் அறிந்தது. இரவு சரியாக 10:15 ஆரம்பித்து 1:15 நம்முடைய ஆராதனை நிறைவு பெறும் என்பதை உங்களுக்கு நான் அறிய தருகிறேன். அந்த நாளிலே மாலை வாக்குத்தத்த ஆராதனை, 1ஆம் தேதி மாலை வியாழக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை இருக்காது என்பதையும் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய முதல் திருவிருந்து, வருஷத்துடைய முதல் திருவிருந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் நடைபெறும் என்பதையும், காலை ஆராதனையிலே நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு நான் அறிய தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகையினாலே திருச்சபை சார்ந்தவர்கள், திருச்சபை சொந்தங்கள், திருச்சபை சார்ந்தவர்கள், உறவுகள், வீடுகளிலே உறவுகளாக வெக்கேஷன் லீவுகளுக்காக, ஆஃபலி லீவுகளுக்காக வந்திருந்தாலும் திரளாய் நீங்கள் திருச்சபையிலே கலந்து கொண்டு தேவன் தருகிற தேவனுடைய வார்த்தைகளையும் உங்களுக்காக என் ஆண்டவர் கொடுக்க சொல்கிற வெகுமதிகளையும் பரிசுகளையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் எங்களுடைய பணியாளர்களுக்காக நீங்கள் கட்டாயமாக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒருமனப்பாடுகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறது, சமாதானங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. இதற்காக நீங்கள் தயவு செய்து இதை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களும் திருச்சபையிலே அமர்ந்திருக்கிறவர்களும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் கல்வி, மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட பணிகள் எதுவும் மாற்றமில்லாமல் புதிய ஆண்டிலும் நடைபெறுவதற்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதே போல கடந்த கிறிஸ்மஸ் நாளிலே அன்பு மகளுக்கும் இன்னொரு தம்பிக்கும் நம்ம கல்வி உதவித்தொகை கொடுத்தோம். உடனே ஒரு சில பார்வையற்றோரிடத்திலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் படிக்கிறார்கள் என்று. படிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எனக்கு எல்லாரும் படிக்கிறாங்க, எங்காத்துக்கார் கச்சேரிக்கு போறாருங்கிறது மாதிரி. நாம் ஊழியத்திலிருந்து படிக்க வைக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி 70% மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். ஊக்கத்தொகை பெறுவதற்கு 85% ஒரு செமஸ்டரில் கூட குறையாமல் நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரிசல்ட்டுகள் சரியாக இருக்கும் என்றால், மதிப்பெண்களை கொடுப்பீர்கள் என்றால், வருகின்ற உயிர்த்தெழுந்த பண்டிகையை முன்னிட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். ஆகையினாலே இதை குறித்து விசனமோ கவலையோ பட வேண்டாம். அதே போல ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சிலருக்கு ஆடை வழங்கி இருக்கிறோம், சிலருக்கு ஆடை வழங்கவில்லை, சிலருக்கு அந்த உதவி கிடைத்தது, இந்த உதவி கிடைத்தது எப்படின்னு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டாம். அதற்கான விளக்கம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆகையினாலே ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை நேரம் என்கிட்ட வாங்க, நம்ம பேசுவோம். ஏன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் சபைக்கு ரெகுலராக வரணும், இன்னொன்று திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டர் காலங்களில் செய்யக்கூடிய விசேஷித்த உதவிகள் செய்யப்படும். மற்றபடிக்கு காமனாக உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லையா, நான் வந்து பார்க்கறது, உதவி செய்கிறதெல்லாம் வேற. ஏன்னா நிறுவனம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறது. அதனால நான் ஒரு வாரம் வருவேன்,
நான் ஒரு வாரம் வந்தேன் கொடுக்கல, நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்களே பேச வேண்டாம். 4 வாரங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள் இல்லாத வரைக்கும் நீங்கள் சபையை தவிர்க்காமல் இருந்தால், நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தொழில் உதவி மற்றும் புத்தாடைகள் மற்ற காரியங்கள் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சிலர்லாம் நான் பார்க்குறேன், நல்லா இந்த சபையை பயன்படுத்தி கொள்கிறார்கள், ஆனால் தேவை தீர்ந்த உடனே ஓடி போயிடுறாங்க. அப்போ நானும் என்ன செய்ய முடியும், அப்படி தான் இருக்க முடியும். ஆகையினால எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேரம் பேசிக்கொள்ள வேண்டாம், உங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் போட வேண்டாம். தொலைபேசியில் என்னிடத்தில் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினாலே எல்லாருக்குமே எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஊழியத்தின் நோக்கம். அருமையான தம்பி செயலர் தம்பி இங்கே அருகாமையில் தான் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே எல்லா உதவியும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனாலும் சில திட்டங்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டதே என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆலயங்களுக்கு தொடர்ந்து கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் அல்ல ஆசீர்வதிக்கிற பாத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே இப்பொழுதும் சொன்ன அறிவிப்புக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய ஆலயத்தை நடத்துவதற்கு இதுவரைக்கும் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்தீர். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் இந்திய தேசத்தையும் நீர் படைத்த இந்த உலகம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எப்படி மாம்சமாகி வார்த்தையாகி வெளிப்பட்டீரோ அப்படியே உம்முடைய வார்த்தையினால் நீர் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்று இன்றைக்கும் காத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக பேசுகின்ற அன்பையான மகனை மறைத்து, சகோதரனை மறைத்து, ஆண்டவரே எங்கள் அன்பு தம்பியை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், எங்கள் அக்கிரமங்களே எங்கள் மீறுதல்களே உம்மிடத்தில் சேராதபடிக்கு பிரிவினை செய்கிறது என்று சொல்லி, அந்த பிரிவினையின் எல்லாவற்றையும் நீர் பிறந்த இந்த நாளிலே கேட்க போகிற வார்த்தையினால் எடுத்து போட எங்களை மறைத்து, பேசுகிற தம்பியை மறைத்து, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய குற்றங்கள் குறைவுகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி தம்பியை நல்லா வரவேற்போமா? இன்னும் கொஞ்சம் நல்லா கையை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துமஸ் பற்றியே நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, முக்கால்வாசி கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. ஸோ ஏன் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோடைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். ஆமென். இப்போது நாம் படித்த இந்த வசனம் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பயணத்தை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அப்படி தானே? என்ன பயணத்தை மேற்கொள்ளணும்? ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும்.
சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சபையில் மேலே உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கோம், துதிச்சுட்டு இருக்கோம், அவருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த இடம் உருவாகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆயிருந்திருக்கும், அதற்காக எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள், எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நினைவுக்கு வரணும். அதே போல தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்றைக்கி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வரத்துக்கு காரணமாக இருந்த சிலரை நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் நினைவு கூறணும். முதலாவதாக கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவாங்க யார்? முதலாவது வர்றவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது என்ன வரும்? கேக்கா இல்லை டீ ஸ்நாக்ஸா? ரெண்டாவது யாருக்கு நினைவு வரணும் அப்படின்னு சொன்னால், யாரை பற்றின நினைவு வரணும் அப்படின்னு சொன்னால், மரியாள். யார்? மரியாளை பற்றின நினைவு நமக்கு என்ன பண்ணணும், வரணும். ஸோ இப்போ அவங்கள பற்றியும் யோசேப்பை பற்றியும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சூழ்நிலைகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துமஸ்ன்றது நம்ம எல்லாரும் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கொண்டாடி இருக்கோம். நம்முடைய சபை போதகர் நம்ம பாடல் வேலையில் சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸை கொண்டாட சொன்னாரா? இல்லை. ஆனாலும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? காரணம் ஏன்? புது ட்ரெஸ் போகிறதுனால கொண்டாடுறோமா? இல்லை கேக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமா? இல்லை டெக்கரேஷன் பண்ணியிருக்கு அதனால் நம்ம கொண்டாடுறோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை என்ன பண்ணணும், இந்த உலகத்திற்கு என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அப்படித்தானே? இந்த பண்டிகைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், இந்த உலகத்திற்கு சொல்லணும். அப்படி தானே? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகிறோம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க இல்லையா? யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? யோசேப்பு மரியாளும் கொண்டு வந்தாங்க. இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது எத்தனை பேர் சுவிசேஷம் போய் அறிவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? சுவிசேஷம் அறிவிப்பீங்க? எல்லாருமே போய் சொல்லிவிடுவோமா? சரி, இங்கே இருக்கிற எல்லாருமே போய் சொல்கிறோன்னே வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்முடைய வாயின் வார்த்தையில் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு பிறந்துட்டார், உங்களுக்காக என்ன பண்ணார், அவர் மரித்தார், உங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணார், கழுவினார், மன்னிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், வாயின் வார்த்தையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். அதுக்கே நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கூச்சப்படுறோம். என்ன பண்ணுறோம், போகணுமா, இவ்வளோ தூரம் என்ன பண்ணோம், போயிட்டு சொல்லணுமா, ரோட்டில் நின்று பேசணுமா, இல்லை அந்த பிரதர்கிட்ட போய் பேசணுமா, இல்லை இந்த சகோதரிகிட்ட போய் பேசணுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பெண், யார், ஒரு பெண், ஒரு கன்னி பெண் என்ன ஆயிருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? இந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை பற்றி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், ஒரே ஒரு விஷயந்தான் வரும். ஆனால் அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் வச்சு ஒரு கதையை என்ன பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே முதலாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாராவது அது தூய்மை அப்படின்னு சொல்லி யாராவது நம்புவாங்களா? அது நல்லது அப்படின்னு சொல்லி யாராவது நம்புவாங்களா? நிஜமாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்பியிருக்க மாட்டாங்க. உலகத்தில் யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்பியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த பெண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும், எப்படி இந்த உலகத்துக்கு இதை நான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக ஒருத்தரை பற்றி என்ன பண்ணிடலாம், தப்பாக பேசிடலாம், இல்லாததை என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். ஆனால் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நான் குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையிலேருந்து எப்படி விளக்க முடியுமா? யாருக்காவது எத்தனை விளக்கம் சொன்னாலும் புரிய வைக்க முடியுமா? முடியாது. இந்த காலத்துலேயும் முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2000 வருடத்துக்கு முன்பதாக அந்த கன்னி மரியாள் அவங்க என்ன ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவங்களுடைய அந்த சூழ்நிலை, அவங்களுடைய மானம், இதெல்லாம் என்ன பண்ணல, அவங்க பொருட்படுத்தலை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு,
இந்த உலகத்திற்கு என் மூலமாக என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறார் அப்படின்ற ஒரு உற்சாகத்தில், ஒரு சந்தோஷத்தில், ஒரு அர்ப்பணிப்போடு அவங்க என்ன பண்ணாங்க, முதலாவது அதை அந்த தூதன் வந்து சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய சட்டம் என்னாச்சு? யூதர்களுடைய சட்டம் இந்த காலத்திலேயே நமக்கு என்ன இருக்குது, நிறையா சட்ட திட்டங்கள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நடக்க முடியும், நடக்கணும். ஓகே, இப்போது நம்ம இந்த பொருட்களை இந்த உதவி செய்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது, சில சட்டங்கள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணணும், நம்மளால் செயல்பட முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இது அந்த காலத்தில் ஒரு கன்னிகை, ஒரு கன்னிப்பெண் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கற்பை பற்றி உபாகமம் 22வது அதிகாரத்தில் விளக்கமாக என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும், கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா, என்ன பண்ணணும், கொலை செய்யப்பட வேண்டும். முதலாவது அவங்களுடைய அந்த நற்பெயர், மானம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், யோசிக்கணும். ரெண்டாவது அவங்களுடைய உயிரை பற்றி என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏன்னா யூதர்களுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அவங்க என்ன பண்ணணும், அந்த பெண் கொல்லப்படணும், இல்லைன்னா அந்த ஆண் என்ன பண்ணணும், கொல்லப்படணும். சில விஷயங்களில் ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்க, கொன்னுடுவாங்க. இதுதான் விஷயம். இப்போது யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு சட்டம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இவங்க யோசேப்பு மரியாளும் எப்படி தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்க முடியும்? ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா கடுமையாக என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அவங்களுடைய சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே என்ன பண்ண முடியாது, அந்த யூதர்களுடைய சட்டத்தை என்ன பண்ண முடியாது, மீறவே முடியாது. எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு சேவகர்கள் இருப்பாங்க. இப்போது எப்படி நம்ம காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தனியாக ஆலயத்துக்குன்னு என்ன இருக்குது, ஒரு காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்டனைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த தண்டனை பண்ணிட்டியா, அதனால் என்ன பண்ணு, உனக்கு இந்த தப்பு பண்ணிட்டியா, உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க, தண்டிப்பாங்க. ஆலோசனை சங்கம் இருக்குது, சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணணும், பயப்படணும் அவங்க. இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று மானம், இன்னொன்று உயிர். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும். இதெல்லாம் எதற்காக ஐயா, எதற்காக இதெல்லாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயங்கள். மூன்றாவதாக ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன விஷயம் ஐயா? அப்படி என்ன விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம்னா, நாம் யாரோடைய இணைப்பில் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ யோசேப்பும் மரியாளும் கர்த்தரோடு கூட அந்த ஒரு இணைப்பில் இருந்ததுனால யார் வந்து அவங்கள தேற்றினா, யார் வந்து அவங்களுக்கு பதில் சொன்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள என்ன பண்ணாங்க, வழி நடத்தினாங்க. நீங்கள் என்ன பண்ண, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இல்லை இது வந்து கர்த்தருடைய குமாரன், இல்லை இது கர்த்தருடைய செய்கைகளால் ஆனது, இது தூய ஆவியினால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் யார் வந்து தேற்றுறா, தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள தேற்றுறாங்க. இதே அவங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய இணைப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் யார் வந்திருப்பா, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ என்னாச்சு, இப்படி பண்ணிட்டியா, யூத சட்டம், நம்ம சட்டம் என்ன சொல்லுது, ஒன்று என்ன பண்ண போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஒன்று சங்கத்தில் வச்சு கேள்வி மேலே கேள்வி என்ன பண்ண போகிறாங்க, கேட்க போகிறாங்க. நீ அவ்வளோதான், இத்தோட என்ன ஆகிட்ட, முடிஞ்சு போயிட்ட, இனிமேல் என்ன பண்ண முடியாது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்தை மாரி என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தாலும் என்ன ஆகும், சொல்லியே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அந்த குழந்தையும் என்ன பண்ணுவாங்க,
காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் யாருடைய இணைப்பில் இருக்கிறோம்? கர்த்தரோடு கூட இணைப்பில் இருக்கிறோமா, இல்லை இந்த உலக பிரகாரமான காரியத்தில் கூட என்ன பண்ணுறோம், இணைப்பில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே என்ன பண்ணணும், நிதானித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய திட்டத்தை என்ன பண்ணுவோம், நிறைவேற்றுவோம். சத்தமாக சொல்லுவோம். நம்ம எதை நிறைவேற்றுவோம்? கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். நம்ம உலக பிரகாரமாக இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதை நிறைவேற்றுவோம்? பிசாசு இல்லை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்ன பண்ணுவோம், நிறைவேற்றுவோம். அதற்கு உதாரணம் இந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யோசேப்பும் மரியாளும் யாரோட கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க? கர்த்தரோடு கூட என்ன பண்ணாங்க, சேர்ந்து வேலை செய்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, தப்பிச்சு போனாங்க. முடிவில் என்ன பண்ணாங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னொருத்தர் இருக்கார். அவரும் என்ன பண்ணாருன்னா யார் அவருன்னா, அந்த நாட்டுடைய அதிபர், அந்த நாட்டுடைய ராஜாவாக இருக்கிறவங்க. யார் அவர்? ஏரோது. ஏரோது என்ன பண்ணார்? வேதாகமத்தில் என்ன சொல்கிறது? எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க? எதுக்காக ஐயா கொண்டாங்க? அது எந்த காரியம்? உலக பிரகாரமான காரியமா இல்லை ஆவிக்குரிய காரியமா? ஆனால் யோசேப்பு மரியாளும் செய்தது எந்த வகையான காரியம்? ஆவிக்குரிய காரியம். அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போது நாம் அந்த வசனத்தை வாசித்தபடி அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிள்ளை என்ன பண்ண போகிறாங்க, கொலை போகிறாங்க, நீ என்ன பண்ணு, தப்பிச்சு போயிடு. அதை மட்டுமா சொன்னாங்க? எங்கே போகணும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும், நீ வந்து என்ன பண்ண, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவதூதரே இப்போ தோன்றி உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன கேள்வி கேட்பீங்க? யாருப்பா நீ, என்ன பண்ண, ஏன் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு, என்ன லைட்டு கீட்டு எதனா செட்டிங்ஸ் வச்சு வந்திருக்கியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஹலோ சொல்லுங்கள் சத்தமாக. இது நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியாக்கள், இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாக்கள் என்னாச்சு, நிறையா வந்துடுச்சு. நிறையா அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, விஷயங்களை வந்து நிறைய தவறுதலாக என்ன பண்ண முடியும், சித்தரிக்க முடியும். அப்படியே வானத்திலேருந்து தேவதூதர் வந்து இறங்கி அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே என்ன பண்ணலாம், நீ வந்து என்ன பண்ணிட்ட, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், நீ இந்த விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும், ஃபோட்டோ உருவாக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் ஏன் நம்ம என்ன பண்ணுறோம், எதையும் உண்மை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யோசேப்பும் மரியாளும் என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம், அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. நாம் இன்னைக்கு யாருடைய வார்த்தைக்காவது கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு நாம் என்ன பண்ணணும், அறியணும். ஒன்று கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது. யோசேப்பு மரியாளும் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. சரி, ஓகே, தூதன் சொல்லிட்டாரு, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. வேறு எதனாவது பண்ணாங்களா? அவங்க எதிர்த்து பேசினாங்களா இல்லை வேறு ஏதாவது, இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? நாம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வார்த்தையை சொன்னால் முதலாவது கேட்க வேண்டிய விஷயம், இது எப்படி செய்கிறது, இது எப்படி நடக்கும், நீங்கள் சொல்லிட்டீங்க செய்ய முடியுமா அப்படின்னு தானே நம்ம என்ன பண்ணுறோம், கேள்வி கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க, தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நீ இங்கேருந்து என்ன பண்ணணும், எகிப்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு, ஃப்ளைட்டு, ட்ரெயின், அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் என்ன கார் இருக்குது, டூ வீலர் இருக்குது, எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படி நம்ம காரு, பஸ்ஸு, டூ வீலர் எல்லாத்துலேயும் போகிறோன்னே வச்சுக்கோங்க. அதற்கு முன்னேற்பாடுகள்லாம் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணணும், பஸ் டிக்கெட்டு புக் பண்ணணும், அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். ஒன்றொன்றையும் மறக்காமல் என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். காலையில் தொடங்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பொருட்கள் தேவையாக இருக்கோ
எல்லா பொருளையும் லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அப்படி தேவைப்படுது ஒரு பயணத்திற்கு. ஆனால் அன்றைய சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள். பிள்ளை என்ன பண்ண போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க. அந்த உயிர் பயத்தில் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை மட்டுமா கொலை செய்வாங்க? நீ இருந்தால் என்ன பண்ணுவ, இன்னொரு இயேசு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, கொலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 பேருடைய அந்த உயிரை என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க, பெத்லகேம்லேருந்து என்ன அவங்க இங்கே ஓடுறாங்க, எகிப்துக்கு ஓடுறாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் தோராயமாக? 600 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் தோராயமாக? 600 கிலோமீட்டர். இன்றைய காலகட்டத்தில் 600 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு பஸ்ஸில் அப்படின்னா கூட எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது 10லேருந்து 12 மணி நேரம் பஸ்ஸில். காரில் போகணுன்னா அதுவும் ஒரு 12லேருந்து 13 மணி நேரம். இதே ட்ரெயினில் போகணுன்னா 8லேருந்து 10 மணி நேரம். ஏரோப்ளைனில் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். ஆனால் ட்ராவல் டைம் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி செக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஹல்லேலூயா. என்ன ஆகும்? 4 மணி நேரம். இவ்வளோ நேரங்கள் என்ன ஆகிடுது? இன்றைய காலகட்டத்தில் ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், இவை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு? ஃப்ளைட் இருந்துச்சா? பஸ்ஸு, ட்ரெயின், அட்லீஸ்ட் ரோடாவது இருந்துச்சா? ரோடு கூட கிடையாது. ரோடும் கிடையாது. இப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? ஒத்தையடி பாதையாவது இருக்கும். என்ன இருக்கும்? ஆனால் அப்போது அது கூட இருந்திருக்குமான்றது சந்தேகம். அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை இருந்தாலும் அந்த பாதையில் போயிருப்பாங்க. இப்போது நம்மளை யாராவது கொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூட்டு ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படி போயிடலாம். அப்படியே போவீங்க? எப்படி போவோம்? எப்படி மறைஞ்சு யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் எப்படி போகிறதுன்னு தானே யோசிப்போம். இன்றைக்கு நாம் இப்படி யோசிக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் அவங்க எப்படி யோசிச்சிருக்கணும்? ஒன்றுமே இருந்திருக்காது. வழியே என்ன பண்ணியிருக்காது, இருந்திருக்காது. எல்லாமே என்னதான், எல்லாமே எப்படி தான் இருந்திருக்கும்? ஒரே கரடு முரடு காடு அந்த மாதிரி பாதைகள் தான் இருந்திருக்கும். அந்த பாதையில் ஒரு பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், போகணும். அந்த மரியாதை எப்படிப்பட்டவங்க, அப்போ தான் பிரசவம் ஆகிருக்கு, அவங்களுடைய உடல் நிலைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்குமே நல்லாவே என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எத்தனை கிலோமீட்டர் போகணும்? தோராயமாக 600 கிலோமீட்டரு கழுதை மேலே போயிருக்கணும், இல்லைன்னா நடந்து போயிருக்கணும். இந்த 2 தான் போயிருக்கணும். இல்லை ஒட்டகம், அந்த காலத்தில் அவர் ஒட்டகத்தில் இருந்தாரா என்ன? யோசேப்பு ஒட்டகம் வச்சுருந்தாரா? இல்லை. அவர் யார்? அவர் யார்? யோசேப்பு யார்? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? ஆசாரி வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு ஒட்டகம் இருக்குமா? நம்மக்கிட்ட BMW பென்ஸ் கார் இருக்குமா? இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ இல்லை. ஆனால் அவங்கள யோசிச்சு பாருங்கள், என்ன இருந்தது? கண்டிப்பாக ஒரு கழுதை இருந்திருக்கும். தன்னுடைய பொதிகளெல்லாம் ஏற்றி போகிறதுக்கு ஒரு கழுதை இருந்திருக்கும். வழி நெடுக போகிறதுக்கு என்ன இருக்கணும்? சாப்பாடு வேணும். அவங்களுடைய அந்த மருந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்? யோசேப்பு முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்காங்க? ரெடி பண்ணியிருப்பாரா? முன்கூட்டியே ரெடி பண்ணியிருப்பாரா? கிடையாது. ஏன்னா பிள்ளை பிறந்தது எங்கே பிறந்தது? மாட்டு தழுவத்தில். ஏன்? சத்திரத்தில் இடம் இல்லை, அதனால் இடமே இல்லை. இடம் இல்லாமல் எங்கே பிறந்தாங்க? ஹாஸ்பிட்டலில் பிறக்கல, சத்திரத்தில் பிறக்கல, வைத்தியசாலையில் பிறக்கல. எங்கே பிறந்த குழந்தை? மாட்டு தழுவத்தில் பிறந்த குழந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும்? குறைஞ்சது இன்றைய காலகட்டத்தில் கணக்கு வச்சா கூட 120லேருந்து 150 மணி நேரங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணணும்? நடக்கணும். எப்படி? நிற்காமல் நடக்கணும். எவ்வளோ? 120லேருந்து 150 மணி நேரம் என்ன பண்ணணும்? நடந்து போகணும். அது நிற்காமல் என்ன பண்ணணும்? நடந்தால் தான் இந்த 600 கிலோமீட்டர் என்ன பண்ண முடியும்? நம்ம கடந்து போக முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கடக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க? அந்த விஷயத்தை சிறப்பாக என்ன பண்ணாங்க? செய்து முடித்தார்கள். அவர்களோடு கூட வேறு யாரும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மேபி 1-2 வேலைக்காரங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இருந்திருக்கலாம், உதவி ஆட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கள நம்பி
என்ன பண்ண முடியும்? போக முடியுமா? முடியாது. அவங்க முழுக்க முழுக்க யாரை நம்பி அந்த வேலையை செய்தார்கள்? யாரை? சத்தமாக சொல்லலாம். இறைவனை, கடவுளை நம்பி என்ன பண்ணாங்க? அவங்க செய்தார்கள். ஏன் அப்படின்னா அவங்க கர்த்தரோடு கூட இணைப்பில் இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? செய்ய முடிஞ்சது. இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து எங்கே போனாங்க? கானானுக்கு போனாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரா? வெறுங்கையோட அமுச்சு விட்டாரா? என்ன பண்ணார்? அவர் எல்லாம் நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஓகே, அதற்கும் மேலே நகை நட்டு இருந்தால் போதுமா? வழியில் கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு மேலே என்ன பண்ணார் கர்த்தர்? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை வழி நடத்தினார். இந்த உலக ஜனங்களை அவர் வழி நடத்துறதுக்கு என்ன கொண்டு வந்தார்? மேகஸ்தம்பம் கொண்டு வந்தார், அக்னி ஸ்தம்பம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவங்களுடைய செருப்பு கூட என்ன ஆகலை? தேயலை. அப்படின்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பாதுகாத்திருப்பாரா? கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? பாதுகாத்திருப்பார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இப்போது இது ட்ராவல் மட்டும்தான், பயணம் மட்டும்தான். ஆனால் அந்த பயணத்துக்கு தேவையான பொருட்கள் ஒன்று இருக்குது. ஆனாலுமே அந்த நேரத்தில் விலங்குகள் இருந்திருக்குமா? 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த விலங்குகள் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் அப்போ இருந்த விலங்குகள், மனிதர்களுடைய நிலைமை, கொள்ளையடிக்கிறவங்க, திருடர்கள், இவங்க எல்லாமே என்ன இருக்கும் அந்த காலத்தில்? இன்னும் அதிகமாகத்தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. எதற்காக? உயிரை கொள்ளவா? கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்க அந்த பொருளை எடுத்துகிட்டு போக. ஸோ இதையும் எல்லாவற்றையும் யார் பாதுகாக்கணும்? யார் தன்னுடைய எண்ணத்தில் வச்சுருக்கணும்? யோசேப்பும் மரியாளும் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். மரியாளுக்கு என்ன பண்ணணும்? 2 வேலை. ஒன்று குழந்தைய பார்த்துக்கணும், இன்னொன்று சுற்றி யாராவது இருக்காங்களா இல்லையான்றதையும் கவனிக்கணும். யோசேப்பு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் 2 பேரையும் சேர்த்து யோசிக்கணும். குழந்தையும் யோசிக்கணும், மரியாதையும் யோசிக்கணும், சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அதுக்கப்புறம் குளிர் வேற. என்னாச்சு? குளிர். அந்த குளிரில் நடுங்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். நெருப்பு மூட்டி நெருப்பு எடுத்துகிட்டு கையோடு எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. தீப்பந்தம் எதனாவது வச்சுருக்கலாம், இல்லை எதனாவது லைட்டு அந்த இதை வச்சுருக்கலாம். பட் அந்த வெளிச்சமும் அந்த சூடும் போதுமா? போதாது. ஏன்னா கடும் குளிராக அந்த தேசத்தில் என்ன ஆகும்? இருக்கும். அப்படி இருக்கிற அந்த வேளையில் அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்காக தங்களை என்ன பண்ணாங்க? அர்ப்பணித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்களோடு கூட இணைந்திருந்தாங்க, அவங்க சொல்லதை என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டு நடந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது ஒரு இடத்துக்கு போக சொல்லியாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த நாட்டை சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? தங்கிறதுக்கு இடம், பொழப்பு, சாப்பாடு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் யார் ரெடி பண்ணணும்? ஏற்கனவே முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்களா? போகிறதே தெரியாது. அப்போ தான் தேவதூதன் நீ என்ன பண்ணு, எகிப்துக்கு போன்ட்டாங்க. ஆனாலுமே யோசேப்பு என்ன பண்ணார்? அதை எல்லாவற்றையும் கிரமமாக என்ன பண்ணார்? செய்து முடித்தார். யார்? யோசேப்பும் மரியாளும். பிள்ளையும் என்ன பண்ணுச்சு? நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் நமக்காக அவர் என்ன, அவர் பலியானவராக இருந்தார். இன்றைக்கும் நமக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம மற்றவங்கக்கிட்ட பேச மாட்டோம். அப்படித்தானே? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு விஷயத்தையும் யோசேப்பும் மரியாளும் அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்காக செய்தார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு. ஆனால் இந்த உலகத்துக்கு ஏற்கனவே வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம், கூச்சப்படுறோம். சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். நம்மை நாம் என்ன பண்ணணும்? நிதானித்து அறிய வேண்டும். இந்த உலகத்திற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை எடுத்து சொல்கிறதுக்கு இப்போ ஏற்பட்ட இந்த பண்டிகைகளை, இந்த பண்டிகை நாளை நம்ம என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன பண்ணி கொடுத்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக என்ன பண்ணுங்க, ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ வாங்கி என்ன பண்ணுங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, உங்களுக்காக தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? இந்த நாளை நம்ம என்ன பண்ணோம்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த மாதிரி பண்டிகைகளை
கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்? முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? நம்மளுடைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தக்கூடாது. நம்மளுடைய இந்த உயிரை கொள்ள இந்த உடம்பை கொள்றதுக்கு பாத்திரராக இருக்கிறவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொருட்படுத்தக்கூடாது. இந்த கால சூழ்நிலைகளை பொருட்படுத்தக்கூடாது. தைரியமாக என்ன பண்ணணும்? சந்தர்ப்பம் வந்தாலும் வரலனாலும் என்ன பண்ணணும்? யாரை பற்றி சொல்லணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய அன்பை பற்றி என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு சொல்கிறவர்களாக, பறைசாட்டுகிறவர்களாக, சாட்சிகளாக நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். அன்பிரக்கம் நிறைந்தவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இன்றைய காலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்தோம். மரியாளும் யோசேப்பும் உம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் பட்ட துயரங்கள், பாடுகள் யாவற்றையும் நாங்கள் தியானித்தோம். அப்பா, இந்த உலகத்தில் நீர் ஏற்கனவே இருக்கிறீர். உம்மை நாங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்க்க, மற்றவர்களிடத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இடத்துல கொண்டு சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் உம்முடைய தயவையும் கொடுங்க என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உம்மோடு கூட இணைந்தவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் செயல்பட, உலகத்துக்குரியவர்களாக அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாக, கர்த்தருக்குரியவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவையும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியான வேலையை நம்மளுடைய சபை போதக தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு? இந்த செய்தியினுடைய சாராம்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே நான் மனதார ஐம் வெரி வெரி கைண்ட் ஆஃப் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா தம்பி இத்தனை நாள் பேசின செய்தியோட இன்னைக்கு பேசின செய்தி ரொம்ப டாப், ரொம்ப டச்சிங். நல்லா கை தட்டி அவருக்கு ஒரு தோத்திரத்தை போட்டுருவோமா? ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? ஒரு சபை ஆகட்டும், ஒரு குடும்பம் ஆகட்டும், உருவாவதனுடைய பின்னணியங்கள், ரகசியங்கள், அந்த கஷ்டங்களை புரிந்து கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பிறந்தார், பிறந்தார், பெத்தலையில் பிறந்தார், பிறந்தார், பிறந்தார். ஓகே தான். அந்த பிறப்பிற்கு காரணம் யார்? அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த பிறப்பை அவர்கள் முழுமை பெற செய்வதற்கு, அந்த பாலகனை பாதுகாப்பதற்கு அவங்க என்ன செய்தாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு செய்தி பேசினேன். ஒரு 3 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாமுவேல் கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற உறவினாலே அவன் முதிர் வயதிலும் பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப இங்க காரியத்தை அவர் ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வச்சார். யோசேப்பும் மரியாளுக்கும் உள்ள உறவு, அவர்கள் கணவன் மனைவி என்பதை கடந்து தேவனுக்குள் இருந்தபடினால் நமக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதையும் அறியாமல் சொன்னதற்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்க எல்லாம் சொன்னீங்களா அதே மாதிரி சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க வாழ்ந்து பழக்கப்பட்ட இடத்தை, தேசத்தை விட்டு விட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. உண்மையாவே இது ஒரு நல்ல செய்தி. நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து உருவாகினவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னணியங்களை குறித்து தொடர்ந்து நீங்கள் தியானியுங்கள், தொடர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். கடவுள் இந்த உலகத்திற்கு அதற்காகவே வந்தார் என்பதையும் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதுல முதல் கடமை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அறிவிக்கணும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எப்படிங்கிறது அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த முறைகள் எப்படிங்கிறது அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டது எதற்கு என்பதை அறிவிக்கணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப தெளிவா சொன்னார். ஆகையினாலே உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திருச்சபை சொந்தங்கள் யாவருக்கும், தொலைக்காட்சியிலே பார்க்கிற யாவருக்கும் மறுபடியும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பணியாளர்களும் நானும் கூட மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டவங்கள் யாவருக்காகவும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மாதத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடினாலும் கூட இன்று நீர் பிறந்திருக்கிறீர் என்று இந்த உலகம் கூறுகிறதன்படி, நாங்கள் அறிந்திருக்கிறதன்படி ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள்
உம்மை வெளிப்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணிக்கவும், இந்த உலகத்திற்கு நீர் வந்ததை நோக்கத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளவும் பேசின உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்வு முடிந்தவுடன் நலத்திட்டங்களும் கேட்கும் எப்படி எங்கள் வாழ்க்கையில இனிமைகளை கொண்டு வருகிறதோ, அதை போல இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்க இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமாகிய சமாதானத்தின் காற்று, சமாதானத்தின் ஆவி வீசி ஒவ்வொருவருக்குள்ளும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம் என்று சொன்னீர். அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வருமளவும் உம்முடைய சமாதானம் தங்கியிருக்க அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், ஏற்படுத்தப்பட்டவனாய், இன்று வரை உம்முடைய உக்கிரானத்தை செய்கிறவனாய் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.